என்ன வந்து நிறைய பேர் கேக்குறீங்களா, நீங்க எங்க உங்க பிளவுஸ் தைக்கிறீங்க, எங்க உங்க பிளவுஸ் தைக்கிறீங்க, பிளவுஸ் தைக்கிறதே இவங்க தாமா. என்ன வந்துட்டு அந்த குண்டா மட்டும் வந்து காட்டிட்டாங்க. எல்லாருக்கும் அது ஒரு பிரச்சனை, குண்டா மட்டும் காமிக்காதீங்க. ரைட் ஆக்சசரிஸ் டு த ரைட் அவுட்ஃபிட், இது போட்டாலே நம்மளுக்கு போதும், கரெக்டா இருக்கும். எக்ஸ்பென்சிவா ஒரு ட்ரெஸ் தைச்சா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து பார்க்க அந்த ட்ரெஸ் நல்லா இருக்குமா? இது சிம்பிளா தான் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ அவங்களோட பட்ஜெட்ல வந்து ஸ்டைலிங் ஆகட்டும் அண்ட் டிசைன் ஆகட்டும் எதையுமே காம்ப்ரமைஸ் பண்ணாமல் நம்மளால கொடுக்க முடியும். அஞ்சப்பர், now you have taken over. ஹெல்த் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஆயிலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எவ்ரிடே நம்ம வந்து சேஞ்ச் பண்ணுவோம். அந்த ஃபுட்டை நான் என் குழந்தைக்கு கொடுப்பேனா அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு எனக்கு தாட் வரும். You gave your own liver as transplant to your child. Yes. How was the decision? ஓவர் நைட்டில் பண்ண டெசிஷன் இது. You will lose the kid if you're not doing this today அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. என்னால் வேறு எதுவுமே யோசிக்க முடியல. நான் கொடுத்துட்றேன், எடுத்துக்கோங்க, எனக்கு அவன் வேணும். இதுதான் எனக்கு மைண்டில் ஓடிச்சு அன்னைக்கு. ஜெனட்டிக் டிஸார்டர்னா என்னன்னே ஃபஸ்ட் தெரியாது எனக்கு அப்போலாம். நீங்கள் மர்சி கில் பண்ணிவிடுங்க அவங்க அப்படி வந்து சொல்லும் போது நான் சொன்னேன், நோவே, அவன் எப்படி இருந்தாலும் நான் அவனை பார்த்துப்பேன், எனக்கு அவன் வேணும். த்ரூ அவுட் ஸ்கேனில் எங்கேயுமே வந்து ஃபிசிக்கல் டிஸார்டர் காட்டவே இல்லை. ஏன்னா இது வந்து ஒரு ஜீன் டிஸார்டர், இன்டர்னல் வந்து பிளட் டிஸார்டர்னும் போது எங்கேயுமே நம்மளுக்கு வந்துட்டு தெரியவே தெரியாது வெளியில். அது You're a living example, Sangi. You're definitely a warrior. Thank you, Moni. Hi, welcome back. நம்ம லைஃப் ஸ்டைல்ஸ் பற்றி பேசும்போது இந்த பார்ட் ஆஃப் ஸ்டைலிங்கும் நம்மளுக்கு ரொம்ப முக்கியங்க. தட் இஸ் ஸ்டைலிங் ஆர் செல்ஃப்ஸ். ஏன்னா நம்ம ஹவு டு கேரி ஆர் செல்ஃப் எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும்ல. எங்கேயாவது எனக்கு வெளில போனால் என்னை பார்த்து, வாவ் உங்கள் ட்ரெஸ் நல்லாயிருக்கு, ஆர் இந்த ட்ரெஸ் உங்களுக்கு நல்லாயிருக்கு, நீங்கள் பார்க்க நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லணுங்கிற ஆசை எல்லாருக்குமே இருக்கும். எஸ்பெஷலி வென் வி டேக் சம் எஃபர்ட் டு ஸ்டைல் ஆர் செல்ஃப். ஸோ இந்த ஸ்டைலிங்க்கு வாட் ஆல் வுட் ஹெல்ப் அஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியணும். அது நம்ம எக்ஸ்பர்ட் கிட்ட இருந்தே கண்டிப்பாக பேசணும்ல. ஸோ எஸ், we are going to conversate more about styling, about even food and ஒரு beautiful journey, I would say. So let's get started with the warrior, Sangeetha Maruthapandiyan. Hi Sangi. That was a surprise இல்ல? That was a surprise. ஆமா. இல்ல, என்ன பொறுத்த வரைக்கும் you're a warrior and மக்களுக்கு ஏன் புரியும் when we finish the conversation நினைக்கிறேன். Okay. Start with. Okay. Sangeetha, நீங்க வந்து you come from a background of food chain ல, Anjappar அப்படிங்கிற ஒரு பெரிய chain of restaurants. Why did you choose to come into styling, Sangeetha? That was very contradicting. ஆனா ஒரு totally two different lifestyles. When my son was born, I really went into major depression and lot of things happened. நான் வந்துட்டு படிக்கணும்னு நினச்சேன், பட் எனக்கு வந்துட்டு ஐ வாண்டட் டு டூ சம்திங் ரியலி ப்ராக்டிக்கல். தியோரிட்டிக்கலாக நம்ம பண்ணலான்னா ஐ வாஸ் நாட் த ரைட் மைண்ட் செட். ஸோ ஏதாவது ஒன்று ப்ராக்டிக்கலாக பண்ணணும், டெய்லி வந்து கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால மட்டும்தான் நான் வந்துட்டு ஐ ஸ்டார்ட் ஸ்டடிங் அந்த பிஜி டிப்ளமா இன் ஃபேஷன் டிசைனிங். ஸோ அதுக்கப்புறம் பிகாம் முடிச்சுட்டு பிஜி டிப்ளமா முடிச்சுட்டு அப்புறம் ஐரவோட எம்பிஏ படித்தேன். ஓகே, ஸோ நான் வந்து பிஜி டிப்ளமா பண்ணேன் ஃபார் அந்த கலர்ஸை பார்க்கலாம், டெய்லி வந்து நம்ம வந்து ஸ்கெட்ச் பண்ணலாம், ஏதாவது ஒன்று வந்து மைண்டை கொஞ்சம் வந்து நம்ம வந்து டிஸ்ட்ராக்டடாக வச்சுக்கலாங்கிறதுக்கு தான் நம்ம போய் படித்தேன். அதுக்கப்புறம் சரி இது படிச்சிட்டோமே, நம்ம இது சும்மா பண்ணலாம், நம்ம சும்மா ட்ரை பண்ணலாம், ஏதாவது சும்மா வீட்டில் உட்காந்துருக்க வேணாம் அப்படிங்கிறதுனால மட்டும்தான் ஒரு குட்டி யூனிட்டு நம்ம வந்து அப்படியே வந்து ஸ்டார்ட் பண்ணது. அண்ட் டச் இட் டுடே இட்ஸ் 10 years old. Great. And it's going really well. Of course, yes. என்ன வந்து நிறைய பேர் கேட்குறீங்களே, நீங்க எங்க உங்க பிளவுஸ் தைக்கிறீங்க, எங்க உங்க பிளவுஸ் தைக்கிறீங்க, பிளவுஸ் தைக்கிறதே இவங்க தாமா அப்படிங்க. Thank you so much for that. Thank you. Actually, Moni and family பயங்கரமா என்னை வந்து கிரியேட்டிவ் ஆக்கியிருக்காங்க நிறைய விஷயத்துல. ஏன்னா வந்து ரிப்பீட்டடாக நம்ம கிட்ட தான் வரும். ஸோ வந்துட்டு நான் வந்து ஒரு டிசைனை நான் திருப்பி போடவே முடியாது அவங்களுக்கு. அடுத்து என்ன பண்ணலாம், அடுத்து நம்ம என்ன பேட்டர்ன் பண்ணலாம், அடுத்து என்ன பண்ணலாம், அது டெஃபினட்டாக நீங்கள் எனக்கு பண்ணியிருக்கீங்க மோனி. ஓகே, ஸோ நம்ம ஸ்டைலிங் அப்படின்னு சொல்லும்போது வாட் வில் ஹெல்ப் அஸ் கேரி இன் அ குட் வே. அதாவது நிறைய பேருக்கு நம்ம ஸ்டைலிங் பண்ணணும் அப்படின்னா இட்ஸ் ஆல்வேஸ் எக்ஸ்பென்சிவ் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கும். பட் சிம்பிளிஸ்டிக்காக நம்ம வந்து பார்க்க வந்துட்டு ஒரு இடத்துக்கு போகிறோம், நான் ரொம்ப சிம்பிளாக இருக்கணும், ஆனால்
ப்ரெசென்டபிளாக இருக்கணும்னா அவங்க என்னென்ன ஃபீச்சர்ஸ் வந்துட்டு பார்க்கணும்? இப்போ நம்ம ஸ்டைலிங்கை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து திங்க் பண்ணுறாங்க, பயங்கர வந்து எக்ஸ்பென்சிவாக தான் வந்துட்டு இருக்கணும், இந்த கலர் நம்மளுக்கு வந்து சூஸ் ஆகுமா, இதெல்லாம் வந்து நிறைய டவுட்ஸ் இருக்குது இதில். நம்ம வந்து எப்போவுமே ரைட் ஆக்சசரிஸ் டு த ரைட் அவுட்ஃபிட், இது போட்டாலே நம்மளுக்கு போதும், கரெக்டாக இருக்கும். அண்ட் நிறைய விஷயத்தில் வந்துட்டு தேர் லாட் ஆஃப் வந்துட்டு அந்த ஸ்டேட்மெண்ட் ஜுவல்லரிஸ் இந்த மார்க்கெட். ஸோ ஒன்று போட்டாலும் அதை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அந்த கலர் பேலட்டோட வந்து சேர்ந்து மர்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் அந்த ஆக்சசரிஸ் போட்டாலும் ஓகே. இல்லை நான் வந்து சிம்பிளாக ஒரே ஒரு வந்து நெக்லைன் வித் வேரியஸ் அந்த ஆக்சசரிஸ் போட்டாலும் ஓகே. நீங்கள் வந்து இயரிங்ஸ் போடுவீங்க, பெல்ட் போடுவோம், அப்புறம் வாட்ச் போடுவோம். இது எல்லாமே போல்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, இது எல்லாமே எக்ஸ்பென்சிவாக இருக்கணும்னு அவசியமே இல்லை. நான் என்ன சொல்லுவேன், அவங்களோட கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட ஆக்சசரிஸ் அண்ட் அவங்களோட கலர் பேலட் இருந்தாலே போதும், அதுவே வந்துட்டு ஒரு கிளாஸி லுக் நம்மளுக்கு கொடுத்துரும். அண்ட் இப்போ நம்ம கலர் பேலட் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேருக்கு வந்து கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும். சில கலர்ஸ் வந்து சில பேருக்கு எப்போவுமே நல்லா இருக்கும், இந்த கலரில் நீங்கள் எப்போவுமே நல்லா இருக்கீங்க திஸ் கைண்ட் ஆஃப் ட்ரெஸ் அப்படின்ட்டு. ஹவு டு வி சூஸ் தட்? ஓகே, எனக்கு இந்த கலர் தான் சூட் ஆகும், இந்த வார்ம் டோன்ஸ்னா என்ன, நியூட்ரல் டோன்ஸ்னா என்ன, கூல் டோன்ஸ்னா என்ன, யாருக்கு என்ன மாதிரி ஆர் என்ன ஸ்கின் டைப்பில் இருக்கிறவங்க என்ன மாதிரியான கலர்ஸ் வந்து சூஸ் பண்ணால் கொஞ்சம் பெட்டராக அவங்களுக்கு சூட் ஆகும்? ஓகே, ஸோ மேஜராக இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வார்ம் அண்டர் டோன்ஸ், கூல் அண்டர் டோன்ஸ் அண்ட் நியூட்ரல் அண்டர் டோன்ஸ் தான் வந்துட்டு நம்மளுக்கு மேஜராகவே இருக்குது. ஸோ இந்த 3 வந்து வார்ம், கூல் அண்ட் நியூட்ரல். நம்ம இந்தியன் ஸ்கின் டோனை பொறுத்த வரைக்கும் தெல் பி ஒன்லி வார்ம் அண்ட் கூல். அது நியூட்ரல் வந்து ரொம்ப ரொம்ப ரேர். வந்து மோஸ்ட்லி அந்த பிரிட்டிஷ் சைட்ஸ் அந்த மாதிரி ஒரு டோனுக்கு தான் வந்து அந்த நியூட்ரல் அண்ட் டோன் நம்மளுக்கு இருக்கும். ஸோ பேசிக்காக நம்மளுக்கு வந்துட்டு மேக்ஸிமம் ஆஃப் த பீப்புள் ஹேவ் வார்ம் அண்ட் டோன் ஒன்லி. அது எப்படி கண்டுபிடிக்கலாங்கிறது இஸ் லாட் ஆஃப் டெக்னிக்ஸ். இப்போ வந்து நம்ம நர்வ் வச்சு கண்டுபிடிப்போம். ஸோ அந்த பிஞ்ச் அண்ட் ரிலீஸ் டெக்னிக் நம்ம பண்ணுவோம். ஸோ நம்ம வந்து பிஞ்ச் பண்ணும் போது கூல் ஆகும், லைக் அந்த ஷேட்ஸ் ஆஃப் அந்த கூல் டோன்ஸ் வரும். இட் குட் பி பிங்க், ரெட், வந்து ஃபேமிலி ஆஃப் ரெட் அண்ட் ஃபேமிலி ஆஃப் அந்த பிங்க் வரும். அப்படி எதுவுமே வரல, அங்கே ஒரு கோல்டன் ஷைன் மட்டும்தான் வருது நம்மளோட ஸ்கின்ல அப்படின்னா அது வந்து நம்ம ப்ராப்பராக ஒரு வார்ம் அண்ட் டோன் அவங்களுக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஸோ மெனி இயர்ஸ் ஆஃப் ஸ்டைலிங்கில் நான் பார்த்த ஒரு விஷயம் என்னன்னாக்க, வார்ம் அண்டர் டோன், கூல் அண்டர் டோன், இது ரெண்டுத்துக்கும் ஷேட் டிஃப்ரென்ஸ் தான் நம்ம வந்து போடுவோமே தவிர்த்து, இப்போ வந்து வார்ம் அண்டர் டோன் இருக்கவங்க இந்த கலர் போடவே கூடாதுன்னு கிடையாது, இந்த கூல் அண்டர் டோன் இருக்கவங்க இந்த கலர் போடவே கூடாதுன்னு கிடையாது. இப்போ நீங்கள் ப்ளூலேயே பார்த்தீங்கன்னா வந்து ஃபேமிலி ஆஃப் ப்ளூவில் வேரியஸ் ஷேட்ஸ் ஆஃப் ப்ளூ இருக்கும். ஒரு ப்ளூவில் பார்த்தீங்கன்னா ப்ளூ அண்ட் லைட் பிங்க் மிக்ஸ் பண்ணும்போது ஒரு கூல் ப்ளூ ஒன்று கிடைக்கும். அதே மாதிரி ஒரு ப்ளூ அண்ட் ஒரு எல்லோ ஒரு ஆரேஞ்ச் ஒரு ரெட் லைட் லைக் வந்துட்டு 1% ஆஃப் தேட் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது ஒரு வார்ம் கூல் ஒன்று கிடைக்கும், வார்ம் ப்ளூ ஒன்று கிடைக்கும். ஸோ இதோட டிஃப்ரென்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சாலே போதும், வந்து வார்ம் அண்டர் டோன்ஸுக்கு என்ன மாதிரி ஒரு ப்ளூ அவங்களுக்கு சூட் ஆகுது, ஆர் என்ன மாதிரி கலர் இன் வாட் டோன் இன் வாட் ஷேட் அவங்களுக்கு சூட் ஆகுதுங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சாலே ஐ திங்க் எல்லாருமே எல்லா கலருமே போடலாம். ஓகே, இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ஷேட், இன் வாட் ஷேட் ஆஃப் கூல் ஆர் வாட் ஷேட் ஆஃப் வார்ம் அவங்களுக்கு சூட் ஆகுதுங்கிறத பொறுத்து தான் டோட்டலாக வந்துட்டு இருக்கு. ஓகே, அண்ட் ஆல்சோ இப்போது ஒரு ஸ்டைலிஸ்ட் கிட்ட போய் வந்துட்டு நம்ம தைக்கணும் அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் திங் ஓகே இட்ஸ் எக்ஸ்பென்சிவ், இட் பிகம் ஒரு ஒன் ஸ்டெப் அஹெட் அப்படிங்கிற ஒரு தாட் வந்துட்டு ஐ திங்க் இட்ஸ் வெரி காமன், எல்லாருக்குமே இருக்கும். ஸோ நம்ம எக்ஸ்பென்சிவாக ஒரு ட்ரெஸ்ஸு தைச்சா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து பார்க்க அந்த ட்ரெஸ் நல்லா இருக்குமா, இல்லை சிம்பிளாகவும் நம்மளால பண்ண முடியுமா? இது சிம்பிளாக தான் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே, நான் ஒரு வந்து கிளைண்ட் கிட்டமே வந்து கேட்குற வந்து ஃபர்ஸ்ட் வந்து கொஸ்டின், உங்கள் பட்ஜெட் என்ன? ஸோ அவங்களோட பட்ஜெட்டில் வந்து ஸ்டைலிங் ஆகட்டும் அண்ட் டிசைன் ஆகட்டும் எதையுமே காம்ப்ரமைஸ் பண்ணாமல் நம்மளால் கொடுக்க முடியும். ஓகே, ஸோ இதுதான் வந்து பேசிக். அவங்களோட வந்து ஸ்டைலுக்கு பொறுத்த வரைக்கும் அவங்களோட பாடி டைப்பை மட்டும் நம்ம வந்து அனலைஸ் பண்ணாலே போதும். இந்த வந்து ஸ்மால் டீட்டெயில்ஸ் ஸ்மால் டிப்ஸ் கொடுத்தாலே வந்து ஓவராலாக பார்க்கும்போது வந்து பயங்கர வந்து சேஞ்சஸ் இருக்கும். அண்ட் எக்ஸ்பென்சிவ் அவுட்ஃபிட்ஸ் இது வந்து ஸ்டைலிங், இது வந்து அது டிசைனிங். ஸோ நம்ம வந்து டிசைனிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு வந்து 5,000லையும் நம்ம ஒரு வந்து டிசைன் நம்ம வந்து கொடுக்கலாம். அதே டிசைனை நம்ம வந்து 10,000லையும் கொடுக்கலாம். அதே டிசைன் நம்ம வந்து 15,000 நம்ம வந்து கொடுக்க முடியும். என்ன டிஃப்ரென்ஸ் இதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, பேஸ் டிசைன் நான் மாற்றவே மாட்டேன், உள்ளே இருக்க இன்ட்ரிகசி சேஞ்ச் ஆகும். ஓகே, ஸோ நம்ம வந்து ஜர்தோசி ஆட் பண்ணுவோம், வந்து ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் ஆட் பண்ணுவோம். ஸோ ஒரு பேட்டர்ன் நம்மளால் வந்துட்டு 1 ஃபுல் டேவும் பண்ண முடியும், ஒரு பேட்டர்ன் நம்மளால் 1 வீக்குமே அந்த ப்ளவுஸ் நம்மளுக்கு ஓடும்.
ஸோ இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் த இன்ட்ரிகசி வித்தவுட் சேஞ்சிங் த டிசைன். வந்து என்னோட வந்து கஸ்டமருக்கோ என்னோட வந்து அந்த கிளைண்ட்டுக்கோ இந்த டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் புரியணும் வாட் டு த ரியலி லைக் இன் தட்டுங்கிறது நம்மளுக்கு புரியணும். அவங்க இன்ட்ரிகசி பற்றி பேசுகிறாங்களா இல்லை எனக்கு டிசைன் பற்றி பேசுகிறாங்களாங்கிறது எனக்கு புரியணும். அந்த வந்து ஸ்மால் டீட்டெயில்ஸ்லாம் ஐ டாக் வித் மை கிளைண்ட்ஸ். ஸோ ஒன்ஸ் அது வந்து சார்ட் ஆயிடுச்சுன்னா எக்ஸ்பென்சிவ்னா நம்ம பண்ணணும் இல்லை இதுதான் பண்ணணும் கிடையாது. கம்ப்ளீட்டாக டு மீ ஐ ஃபீல் எவ்ரி திங் ரன்ஸ் ஆன் அ பட்ஜெட் ஒன்லி. ஓகே, ஐ திங்க் அதுதான் வந்து ரெக்கரிங்காக இருக்கும் அண்ட் அதுதான் ஓவரால் லாங் டேர்ம் க்ரூமிங்க்கு அவங்களுக்கு அது ஹெல்ப் பண்ணும். ஓகே. இப்போ நீங்கள் பாடி ஷேப் தெரிஞ்சிட்டாலே வி கேன் சூஸ் ரைட் ட்ரெஸ் அப்படின்னீங்க. நம்ம ஊரில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. ஒருத்தங்களை பார்த்தோன்னே என்ன குண்டாயிட்ட என்ன ஒல்லியாயிட்ட, இதுக்காகவே வந்துட்டு ஐயோ நான் குண்டா தெரியக்கூடாதுரா அப்படிங்கிறதுக்காக ட்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ ஹவு டு வி ட்ரெஸ் அப் டு மேக் அஸ் லுக் ஷ்ரங்க் ஆர் நாட் டு லுக் டூ ஃபேட் அப்படின்னா நம்ம என்ன மாதிரி ட்ரெஸ் பண்ணணும்? இதை வந்து நம்ம வந்து ஜென்ரலைஸ் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு ஒரு பாடியும் ஒரு ஷேப்பில் தான் இருக்கும். அது ஆக்சுவலி இப்போ நிறைய பேர் தெரியுது. ஆப்பிள் வந்து இன்வெர்டட் ட்ரையாங்கிள் வந்து பேர் ஷேப்டு இந்த மாதிரி நிறைய வந்துட்டு அவங்களுக்கே தெரியுது. ஸோ என்கிட்ட வர காமனாக வந்து கிளைண்ட்ஸ் என்ன கேட்பாங்கன்னா என்னை வந்துட்டு வந்து குண்டா மட்டும் வந்து காட்டிட்டாங்க. எல்லாருக்கும் அது பிரச்சனை, குண்டா மட்டும் காமிக்காதீங்க. பட் த அதர் செட் ஆஃப் கிளைண்ட்ஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஷோல்டர் பெருசு, என்னோட ஹிப்ஸ் பெருசு, இதுக்கு நான் என்ன பண்ணணும்னு கேட்பாங்க. ஸோ அவங்களோட பாடியை அவங்க வந்து ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் கோ டு அ ப்ராப்பர் ஸ்டைலிஸ்ட் தே வில் டெல் வாட் பாடி டைப் ஆர் யூ. ஸோ அந்த பாடி டைப் நம்ம வந்துட்டு டெஃபினட் நம்ம வந்து ஸ்டைல் பண்ணலாம். இதில் வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா ஓவரால் நம்ம வந்து ஸ்டைலிங்லேயே அவங்களோட பாசிட்டிவ் நம்ம வந்து என்ஹான்ஸ் பண்ணணும். நம்ம வேலையே அதுதான் வந்து பேசிக்காக. ஸோ அவங்களோட வந்து நெகட்டிவ்ஸ் ஆட்டோமேட்டிக்காக கவர் பண்ணணும், அவங்களோட பாசிட்டிவ் ஒரு பாடியில் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து என்ஹான்ஸ் பண்ணணும். இதுதான் நம்மளுக்கு பேசிக் அந்த ரூல் ஆஃப் ஸ்டைலிங்கே. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கலர்ஸ் ரொம்ப நிறைய வந்து ப்ளே பண்ணும். சே ஃபார் எக்ஸாம்பிள் லைக் அப்பர் பாடி வந்து உங்களுக்கு பெருசாக இருக்குது, லோவர் பாடி வந்து குட்டியாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் கேமஃப்ளேஜ் பண்ணுற மாதிரி கலர்ஸ் நம்ம அப்பர் பாடியில் நம்ம போடணும். சரி, அந்த டார்க் அண்ட் டீப்பர் டோன்ஸ் வந்து நம்ம வந்து அப்பர் பாடியில் போடணும். இப்போ வந்து லைட் கலர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு என்ன ஆக்சுவலாக இருக்கோ அதை அப்படியே நம்மளுக்கு காட்டும். ஸோ உங்கள் பாடியோட ப்ரொப்போர்ஷன் நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்து நம்மளுக்கு வந்து புரிஞ்சிருச்சு அப்படின்னாலே எந்த இடத்த நம்ம கேமஃப்ளேஜ் பண்ணணுமோ அந்த இடத்த நம்ம டார்க் அண்ட் டீப் கலர்ஸ் போட்டோம், எந்த இடத்த நம்ம அப்படியே அவங்களோட பாசிட்டிவ் அப்படியே காட்டணுமோ அந்த இடத்த நம்ம வந்து லைட்டர் கலர்ஸ் போட்டு நம்ம வந்து கேமஃப்ளேஜ் பண்ணலாம். ஒன்று. அண்ட் ரெண்டாவது டெஃபினட்டாக வந்து பிரிண்ட்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். எந்த இடத்த நம்ம கேமஃப்ளேஜ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துல வந்து அந்த ஸ்மால் பிரிண்ட்ஸ் ஆர் ஸ்ட்ரைப்ஸ் இன் வெர்டிக்கல் வே. அண்ட் எந்த இடத்துல வந்துட்டு நம்மளுக்கு ஐ மீன் பாடி டைப்பில் இப்போ அப்பர் பாடி வந்துட்டு உங்களுக்கு வந்து குட்டியாக இருந்துச்சு அப்படின்னா யூ கேன் டெஃபினெட்லி கோ ஃபார் வந்து பிகர் பிரிண்ட்ஸ். லோ பாடி உங்களுக்கு வந்து கேமஃப்ளேஜ் பண்ணணும், அந்த ப்ரப்போர்ஷன் உங்களுக்கு வந்து கரெக்டாக நம்மளுக்கு வந்து கொண்டு வரணும் அப்படின்னாக்க வந்து பிரிண்ட்ஸில் அப்புறம் வந்து ஸ்ட்ரைப்ஸில் எந்த இடத்துல கரெக்டான ஸ்ட்ரைப்ஸ் இருக்கணும்னு நம்மளுக்கு தெரியணும். அந்த ஹரிசான்டல் ஸ்ட்ரைப்ஸ் வந்து நம்மளுக்கு வந்துட்டு வேஸ்ட் கிட்ட இருக்கலாம். ஓகே, ஐ மீன் டயக்னலாக இருக்கும் அது ஒன்றும். அண்ட் வெர்டிக்கல் ஸ்ட்ரைப்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து அப்பர் பாடியில் மோர் ஆஃப் எலாங்கேட்டட் லுக் நம்மளுக்கு வந்து கொடுக்கறதுக்கு நம்ம வந்து இருக்கலாம். ஹை வேஸ்ட் நம்மளுக்கு வந்துட்டு நம்மளோட வந்து லோ பாடி நம்மளுக்கு வந்துட்டு எலாங்கேட்டடாக காட்டும். ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்மால் டிப்ஸ் நம்ம வந்து பண்ணலாம். அதே மாதிரி வந்து டம்மி மட்டும் நிறைய வந்துட்டு இருக்கும், ஐ மீன் வந்து பிகராக இருக்கும், அவங்களுக்கு எல்லாமே வந்து ப்ரொப்போர்ஷனில் இருக்கும், டம்மி மட்டும் அவங்களுக்கு தெரியும். அவங்க வந்துட்டு இந்த திக் பெல்ட்ஸ் வந்து அவாய்ட் பண்ணணும். அவங்க வந்து ஸ்மால் அந்த சட்டில் வந்து பெல்ட்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து போட ஆரம்பிக்கணும். ஸோ அது வந்து அந்த மஃபின் டாப்னு சொல்லுவாங்க அது. ஸோ அதை வந்து நம்மளுக்கு ஈஸியாக நம்ம வந்து கேமஃப்ளேஜ் பண்ணிக்கலாம். அந்த ரைட் ஆக்சசரி, ரைட் கலர்ஸ், ரைட் பிரிண்ட்ஸ் அண்ட் ரைட் ஸ்ட்ரைப்ஸ் வந்துட்டு எல்லாமே it will make them completely look different. ஸ்டைலிங்ல இருந்து நம்ம அடுத்த இதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இட்ஸ் சீசன் ஃபார் ஃபெஸ்டிவ்ஸில். ஸோ ஒரு 5 ஸ்டைலிங் டிப்ஸ்னால் இந்த சீசனுக்கு நீங்கள் என்ன சொல்வீங்க? அந்த கண்டிப்பாக வந்து ஸ்டேட்மெண்ட் ஜுவல்லரி அண்ட் வந்து கலர்ஸ். உங்களுக்கு என்ன ஒரு கலர் தட் உங்களுக்கே தெரியும், லைக் வந்து இத்தனை வருஷமா எனக்கு இது கண்டிப்பாக வந்துட்டு இருக்குது, ஸோ இந்த கலர் நம்ம ஒன்று வந்து இருக்கணும் அப்படிங்கிறது. ஒன்று வந்து நியூட்ரல் அந்த கலர்ஸ் டெஃபினட்டாக நம்மளோட வார்ட்ரோப்பில் கண்டிப்பாக இருக்கும். ஸோ ஒன்று உங்களோட வந்து ஃபேவரட் கலர், ஒன்று வந்து உங்களோட வந்துட்டு அந்த நியூட்ரல் பேலட் ஒன்று நம்ம வச்சுக்கலாம். இன்னொன்று வந்துட்டு அந்த ஹாட் அண்ட் ஃப்ளாஷி கலர், இது டெஃபினட்டாக நம்ம வந்துட்டு நம்மளுக்கு ஒரு ஃபெஸ்டிவ் சீசனாலே நம்ம அது ஒன்று வச்சுக்கலாம். மோர் இம்பார்ட்டன்ட்லி உங்களோட வந்து லிப்ஸ்டிக் கலர். ஓகே, இது 5மே நான் என்னோட வார்ட்ரோப்பில் வந்து ஃபாலோ பண்ணுற ஒன்று தட் ஐம் ஷேரிங். ஓகே, சூப்பர். அண்ட் Anjappar, now you have taken over the கொஞ்சம் கொஞ்சமாக எஸ்.
ஸோ இப்போ இந்த காலகட்டத்தில் யூனோ நம்மளுக்கு நிறைய அவேர்னஸ் இருக்குது. நம்மளுக்கு ஆயில் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், ரீயூஸிங் ஆயில்ஸாக இருக்கட்டும், நம்ம போய் சாப்பிடும்போது நம்மளுக்கு வந்துட்டு ஃபுட் ஹைஜீனாக இருக்கட்டும். ஸோ இதெல்லாம் எந்த அளவுக்கு நீங்கள் நுனிப்பாக கவனிக்கிறீங்க when you have a restaurant to run and to serve people அப்படின்னும் போது? இப்போ நம்ம வந்து ஒன்று இல்லை, இட்ஸ் செயின் ஆஃப் ரெஸ்டாரண்ட்ஸ். எஸ், அங்கே வந்து ஒரு மெயின் கிச்சன் இருக்குது. ஸோ மெயின் கிச்சன்லேருந்து நம்மளுக்கு வந்து அவுட்லெட்ஸ்க்கு நம்மளுக்கு போகும். இது வந்து நம்ம ஒரு ப்ராசஸ் இல்லாமல் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப கஷ்டம். வென் வி ஹாவ் லைக் ஒரு 20 பிரான்ச்சஸ் அக்ராஸ் இந்த சேம் சிட்டின்னும் போது ஒரு ப்ராசஸ் இருக்குது. ஒன்று, நம்மளோட வந்து ஹெல்த் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த ஃபுட்டை நான் என் குழந்தை கொடுப்பேனா அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு எனக்கு தாட் வரும். என்னோடய டீம் வந்து டெய்லி வந்து கிச்சன்லேருந்து எனக்கு ஒரு அப்டேட் கொடுக்கும், இன்றைக்கி இதுதான் வந்து நடந்துச்சு அப்படிங்கிறது. அதோட சேஃப்டி மெஷர்ஸ் ஆகட்டும், அதோட ஓவரால் வந்துட்டு யூசேஜ் ஆஃப் ஆயில் இருக்கட்டும். ஆயிலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எவ்ரிடே நம்ம வந்து சேஞ்ச் பண்ணுவோம். அண்ட் வந்து டிபிஎல் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது, டிபிசின்னு ஒன்று இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும். டோட்டல் போலார் வந்து காம்பேரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட ஆயில் வந்துட்டு கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ்ட் வெண்டார்ஸ்க்கு நம்ம வந்து ரீயூஸ் பண்ண ஆயில் நம்ம வந்து அவங்களுக்கு கொடுப்போம். நம்ம எனக்கு ஒன் டே நம்ம ஆயில் வந்து நம்ம வந்து யூட்டிலைஸ் ஆயிடுச்சு அப்படின்னா எவ்ரிடே நம்ம வந்து சேஞ்ச் பண்ணும்போது அந்த எண்ட் ஆஃப் த டேயில் வந்து அது வந்து நம்ம வந்துட்டு அந்த கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ்ட் வெண்டர்ஸ் நம்ம வந்து அவங்கள்ட்ட நம்ம வந்து கொடுப்போம். ஸோ ஓவரால் நம்மளோட மெனு இன்ஜினியரிங்கில் பார்க்கும்போதே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சொல்கிறேன், இப்போ ஆயில் நான் வந்துட்டு 1 கிலோ வந்துட்டு இவ்வளோ ருபீஸ்க்கு வாங்கணும்னு வச்சுக்கோங்க. திருப்பி நான் வந்துட்டு அதை நான் வந்து ரீயூஸ் பண்ணி என்னோடய காஸ்ட் கட்டிங் நான் பண்ணுறேன் அப்படின்னாலே முடிஞ்சு. நான் வந்துட்டு என்னோட வந்து கஸ்டமரோட வந்து ஹெல்த்லேயும் அவங்களோட லாயல்ட்டி ட்ரஸ்ட்லேயும் நான் அது காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ நான் என் குழந்தைய கொடுப்பேனா அப்படிங்கிற ஒரு தாட் வந்துருச்சுனாலே நான் எவ்ரிடே நான் டெஃபினட்டாக ஐ வில் ஜஸ்ட் வந்து டிஸ்கார்ட் இட். அண்ட் அடுத்த நாள் நம்மளுக்கு அது புதுசாக நம்மளுக்கு இங்கே வரப்போகுது. இது ஒன்று. அண்ட் ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஆயிலை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்துட்டு அந்த ஆயில் வந்துட்டு இவ்வளோ ருபீஸ்னு வச்சுக்கோங்க. நம்ம அந்த டிஸ்கார்ட் பண்ணுற ஆயிலு நம்மளுக்கு வந்துட்டு அந்த கவர்மெண்ட் ஆர் பேயிங் ஃபார் அஸ். ஸோ நம்மளுக்கு அந்த மெனு இன்ஜினியரிங்லேயே ஓகே நம்மளுக்கு வந்துட்டு ஓவரால் நம்மளுக்கு இந்த இயரோட ஆயில் நம்மளுக்கு இவ்வளோ ஆகுது, நம்ம அவ்வளோ ஸ்மார்ட்டாக அந்த மெனு இன்ஜினியரிங் நம்ம பண்ணணும் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ இது பண்ணும் போதே நம்மளுக்கு வந்து காஸ்ட் கட்டிங் எதுவுமே இல்லாமல் வந்து லாங் டேர்ம் பெனிஃபிட்ஸ் ஃபார் த கஸ்டமர், அவங்களோட ஹெல்த்து, அவங்களோட லாயல்ட்டி, நம்மளோட பிராண்ட் மேலே வச்சுருக்கிறது, இதெல்லாம் வந்து யோசித்து பார்த்து நம்ம அது பண்ணும்போது எங்கேயுமே வந்துட்டு நம்ம வந்து நோ நெகோஷியபிள் வந்துட்டு ஒரு பாலிசி நம்ம வந்து க்ரியேட் பண்ணால் மட்டும்தான் இது ஓவரால் நம்மளுக்கு ஹெல்த்துக்கும் நம்ம பிராண்டை நம்பி வராங்க, அது உள்ளே வந்து சாப்பிட்றாங்க, அண்ட் ஹெல்த்தோட கண்டிஷன்ஸ்க்கு வந்து கிளென்லினஸ்க்கு எல்லாமே இது வந்து யூட்டிலைஸ் ஆகும். ஓகே. அண்ட் டாக்கிங் அபவுட் லைஃப் ஸ்டைல், ஐ ஹாவ் சீன் ஃப்ரம் வேர் யூ ஹாவ் ஸ்டார்டட் அண்ட் இன்னைக்கு நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படிங்கிறது. ஹவு மச் டிட் இட் டேக் ஃபார் யூ டு டூ த சேஞ்ச் சங்கீதா? ஏன்னா லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் ஈஸியாக சொல்லிட்டு போகலாம், சரிங்களா? பட் இட் இஸ் நாட் ஈஸி டு டூ. என்னோட சீசன் 2ஓட மெயின் ரீசனே the பாட்காஸ்டோட ரீசனே வந்துட்டு இட் இஸ் டு மேக் பீப்புள் ரியலைஸ் எஸ் ஐ கேன் டூ இட், ஐ கேன் ஸ்டில் டூ இட். கஷ்டமாக இருந்தாலும் நான் அந்த ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை எடுத்து வைக்கணும். ஃபார் சம்மன் ஹூ டிட் இட், நீங்கள் I really want you to share the experience. How did it start? Where did it hit you? And what was the difficulty that you faced through the journey? When I started, I was 89 kilos. Now I'm 74. இது வந்து ரொம்ப வந்துட்டு ஒரு ஜாலியாக தான் எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு. எப்படின்னா என் தங்கச்சி வந்து ஒரு நாள் எல்லோரும் உட்காந்து பேசிகிட்டு இருந்தபோது ஷி வாஸ் டெல்லிங் மீ, அக்கா நான் உன்னைய வந்து ஒல்லி ஆகி என்னால் இமேஜின் கூட பண்ண முடியல, நீ எப்போவுமே இப்படி தான் இருந்திருக்க. பட் ஐ வாஸ் வெரி ஹெல்தி, அதில் வந்துட்டு நோ டவுட் ஐ வாஸ் ஆல்வேஸ் ஹெல்தி. நான் வந்துட்டு ஐ யூஸ் டு ரன், ஐ யூஸ் டு பிளே, அண்ட் மெயின்லி ஐ யூஸ் டு ஃபீல் வெரி பியூட்டிஃபுல் இன் வாட் எவர் கேஜி ஐ வாஸ். அது எனக்கு வந்துட்டு எங்கேயுமே எனக்கு அது டிஸ்டர்பே பண்ணது கிடையாது. இட் இட் அஃபெக்ட் யூ சைக்காலஜிக்கலி? எங்கேயுமே நான் அஃபெக்ட் பண்ணது கிடையாது அது. ஸோ வந்து நான் வந்து லிட்ரலாக நான் இந்த வெயிட் லாஸ் ஜர்னி நான் என் தங்கச்சிக்கு தான் ஆரம்பித்தேன். சரி நம்மளுமே வந்துட்டு ஓகே நம்ம இந்த ஷேப்பில் இருந்தால் நம்ம எப்படி இருப்போம் நம்மளே பார்க்குறதுக்கு. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷோ ஹர் ஓகே நீ இது ஒல்லியாகவும் உன்னால் பார்க்க முடியும், அண்ட் அதுலேயும் வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது, இதுலேயும் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அண்ட் நான் வந்துட்டு ஒரு 1 year நான் எடுத்தேன்.
வந்து 23 அக்டோபரில் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணது என்னோடய ஜேர்னி. அப்போலேருந்து எவ்ரிடே ஜிம். அண்ட் ஐ வாஸ் நாட் ஆல் ஜிம் பர்சன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வாஸ் வெரி யோகா பர்சன், ஐ வாஸ் வெரி டான்ஸ் பர்சன். ரொம்ப வந்துட்டு அப்படி கிரேஸ்ஃபுல்லாக எங்கேயுமே வளையாமல் நெளியாமல் இப்படி தான் வந்துட்டு அப்படி ஜாலியாக போயிட்டு வர்றது இப்படி தான் வந்துட்டு இருக்கும். ஷி டுக் மீ டு த ஜிம் அண்ட் லைக் நீ வா நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே வந்துட்டு ஷி மேட் மீ லைக் த ஜிம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். இப்போ வெயிட்ஸ் எடுக்கும் போது நம்மளுக்கு அடுத்த நாள் பெயின் இருக்கும், இதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது, ஏன்னா நான் ஜிம் பக்கத்து போனதே கிடையாது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஷி மேட் என்னை சைக்காலஜிக்கலாக அவளுமே ஃபஸ்ட் வந்து டியூன் பண்ணான். இது இப்படி தான் இருக்கும், இது இப்படி தான் வலிக்கும், பட் அடுத்த நாள் நீ டெய்லி ஜிம் போகணும், இப்போ நீ ஸ்கிப் பண்ணனா அடுத்த நாள் உனக்கு போயிடும் திருப்பி அப்படிங்கிறது எனக்கு ஒன்று வந்து நடந்துச்சு. அண்ட் ஃபுட்டு நான் வந்துட்டு அது சைட் பை சைட் நம்ம வந்து ஃபுட் அண்ட் வந்து ஒர்க் அவுட் நம்ம வந்துட்டு வந்து கம்பைன் பண்ணால் மட்டும்தான் எனக்கு வந்து அது அப்படி தான் வந்துட்டு ஒர்க் அவுட் ஆச்சு. வந்து ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே நம்ம வீட்டில் வந்து ஹெல்தி ஃபுட் தான் இருக்கும். நான் எங்கே தப்பு பண்ணேன் அப்படின்னாக்கா ஐ யூஸ் டு ஓவர் இட். there was no portion வந்து கண்ட்ரோல் அட் ஆல். அண்ட் ஸ்வீட்ஸ் நிறைய நம்ம எடுத்தோம். ஐம் அ வெரி ஸ்வீட் டூத் பர்சன். ஸோ வந்து ஸ்வீட்ஸ் நிறைய எடுக்கும் போது தான் எனக்கு வந்துட்டு அதெல்லாம் நம்ம கட் பண்ண எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து வெயிட் வந்து ரிடக்ஷன் ஆச்சு. வந்து ஸ்பெசிஃபிக்கலி எவ்ரி சாட்டர்டே வந்துட்டு அந்த ஸ்வீட் ஒரு வந்து மில்க் ஷேக் நம்மளுக்கு வந்து கையில் இருக்கணும், ஒரு ஜக்கெட் ஒன்று கையில் இருக்கணும். இல்லாட்டினா எனக்கு அதனாலே ஐ கேனாட் கம்ப்ளீட் மை வந்து வீக்கெண்ட் வித்தவுட் ஸ்வீட். ஸோ இதை நான் அடுத்த நாள் எப்படி பேலன்ஸ் பண்ணணும் இது எல்லாமே நானாக தான் கற்றுக்கிட்டேன். அண்ட் ஆல்சோ ஐ ஹயர்ட் மை நியூட்ரிஷனிஸ்ட், மை வந்து ட்ரெயினர், எவ்ரிபடி. இட்ஸ் அ டீம் ஒர்க் ஆஸ் சச். பட் so it cannot be a single person work. it is a team work. and அது ஒரு மாதிரி இனிஷியலாக அது அப்படி தான் ட்ரெயின் ஆகும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் போக தான் நம்மளுக்கு அது பழகும்னு நினைக்கிறேன். ஒரு ஹேபிட் ஆகிறதுக்கு முன்னாடி அது வந்து டீம் ஒர்க் தான். அதுக்கப்புறம் இட் இஸ் டெஃபினெட்லி அவர் எஃபோர்ட். ஓகே இது அது நம்மளுக்கு வந்துட்டு இன்றைக்கி நம்ம ஒர்க் அவுட் பண்ணலன்னா ஏதோ இன்றைக்கி மிஸ் அவுட் ஆகுது நம்மளுக்கு டேலேருந்து அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி நம்ம ஸ்வீட் கட் பண்ணும் போதும் எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆச்சு. திடீர்னு வந்து ஸ்வீட் வந்து திருப்பி எடுக்கும் போது எனக்கு வந்துட்டு ஹேண்டிலே பண்ண முடியல. எனக்கு வேண்டாம் இந்த ஸ்வீட்டே, மூஞ்சில் வந்து அடிச்சா மாதிரி எனக்கு இது வேண்டவே வேண்டாம் அப்படின்னு இருந்துச்சு. That's how it happened. How do you feel? லைக் அப்போ இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் லைக் உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும்ல, என்னோட பாடி இப்படி ஃபீல் பண்ணுது, என் மைண்ட் இப்படி ஃபீல் பண்ணுது. வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ்? ஹவு டு யூ ஃபீல் ஃப்ரம் தேர் டு ஹியர்? சைக்கலாஜிக்கலி எனக்கு வந்துட்டு நான் அப்போவும் ஐ ஃபெல்ட் ஐ வாஸ் ரியலி பியூட்டிஃபுல். இப்போவும் ஐ ஃபீல் ஐ எம் ரியலி பியூட்டிஃபுல். இப்போ இன்னும் ஆக்டிவாக இருக்கேன். அது மேஜர் சேஞ்ச் டிஃபரன்ஸ். லைக் how your body feels. See, நம்ம பாடி நம்ம கூட பேசிக்கிட்டே தான் இருக்கும். It's just that we have to listen to what the body is actually talking to us. So how does your body feel? இப்போ டெஃபினட்டாக மோர் ஆக்டிவாக இருக்குது. அண்ட் நான் நினச்சி வந்து க்ளோத்ஸ் நல்லா டக்குன்னு போட முடியுது இப்போது. அப்போ வந்து இது கொஞ்சம் இங்கே வந்து கேமோஃப்ளேஜ் பண்ணலாமா, இந்த பாசிட்டிவ் ஆன ஒரு என்னோடய ஃபீச்சரை நான் இன்னும் வந்து என்ஹான்ஸ் பண்ணலாமான்னு தோணிகிட்டே இருக்கும். இப்போ வந்துட்டு எப்படி நல்லா தான் இருக்குது இன்றைக்கி நம்மளுக்கு அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்து டெஃபினட்டாக அது ரெண்டு தான் வந்து சேஞ்ச் இருக்குது. ஸோ வந்து சைக்கலாஜிக்கலாக எனக்கு வந்துட்டு இந்த ஷேப் அழகாக இருக்குது, இந்த ஷேப் நல்லாலன்னு எனக்கு இல்லை. அப்போது ஐ எம் நாட் தட் பர்சன். அப்படி எனக்கு ஆகவே இல்லை. எனக்கு வந்துட்டு இன்டர்னலாக நான் இன்னமும் கொஞ்சம் வந்து ஆக்டிவாக இருக்கேன், நான் இன்னமும் கொஞ்சம் வந்து ஓடுறேன் அப்படின்றது அது டெஃபினட்டாக இருக்குது எனக்கு. When we talk about the lifestyle changes, அதை பற்றி பேசியே ஆகணும். You gave your own liver as transplant to your child. Yes. How was the decision? How tough or how easy was it to make? I mean, this is second liver transplant basically. ஸோ ஃபர்ஸ்ட் லிவர் டிரான்ஸ்பிளான் அப்போது வி ஹேட் கெடவர் அண்ட் இவ்வளோ வந்து ப்ராசஸ் வந்துட்டு எனக்கு அப்போது இல்லை. இது வந்துட்டு ஓவர் நைட்டில் பண்ண டெசிஷன் இது. லைக் இன்றைக்கி நான் பண்ணலன்னா நாளைக்கு அவனோட வந்து லைஃபுக்கே வந்து ரொம்ப தப்பாக போய் முடிஞ்சிரும் அப்படின்னு ஒரு பாயிண்ட் டாக்டர் நம்மள்ட்ட சொல்லிட்டாங்க. யூ வில் லூஸ் த கிட் இஃப் யூ நாட் டூயிங் திஸ் டுடே அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. ஸோ ஆஸ் அ மதராக வந்துட்டு என்னால் வேறு எதுவுமே யோசிக்க முடியல. நான் கொடுத்துட்றேன், எடுத்துக்கோங்க, எனக்கு அவன் வேணும், அவ்வளோதான் எனக்கு மைண்டில், இதுதான் எனக்கு மைண்டில் ஓடிச்சு அன்னைக்கு. ஐ ஹவ் நெவர் கான் டு த ஹாஸ்பிட்டல். ஐ ஹவ் நெவர் டன் ஒரு ஊசி கூட ஆன் மை பாடி. ஐ ஹவ் நெவர் எனக்கு இது வந்து உடம்பு சரியில்லைன்னு நான் போய் ஒரு ஹாஸ்பிட்டலில் படுத்ததே கிடையாது இது வரைக்கும். மை சன் உள்ளே வரும்போது ஐ திங்க் எவ்ரி மதர் ஹேஸ் தட் கரேஜ் இல்லை. அண்ட் ஐ ஃபீல் மோர் ரெஸ்பான்சிபிள் ஆல்சோ. I gave birth to him.
இவன் வந்து என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி, இந்த சோல் இந்த உலகத்தில் எனக்கு இருக்குது அப்படின்னா அது ஏன் ரெஸ்பான்சிபிலிட்டி, இதெல்லாம் தாண்டி அவனுக்கு உண்டான ஒரு வில் பவர் பயங்கரமாக இருக்கும். அதோட வில் பவர் பயங்கரமாக இருக்கும். ஹி நெவர் கிவ்ஸ் அப் ஸோ ஈஸிலி. வந்து நிறைய எபிசோட்ஸ் இருந்துச்சு அவன் பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும். லைக் அந்த டச் கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் நிறைய எபிசோட்ஸ் இருந்துச்சு, அப் அண்ட் டவுன். அது ரொம்ப எராட்டிக்காக வேறு இருக்கும். அண்ட் எவ்ரி டைம் வந்து பார்த்திங்கன்னா ஃபியர் ஆஃப் லைஃப் வந்துட்டு அந்த அந்த டெத் ஃபேக்டர் வந்து 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 போகும். முன்னாடி வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 3 times 4 times அவனோட லைஃப்பில் வந்து அவன் கோமாக்கு போயிருக்கான். அண்ட் எவ்ரி திங் வாஸ் லைக் ஒரு 1 week கோமா, 2 week கோமா, இந்த மாதிரி வந்துட்டு அந்த 2 week கோமாவில் தான் இதுதான் வந்து அந்த எக்ஸ்ட்ரீமாக போன வந்து பீரியட் தான் இது. பட் அப்பப்போ வந்துட்டு போயிடுது. அந்த உயிர் பயம் வந்துட்டு நம்மளுக்கு காட்டி ஒரு லெவலில் பயமே நம்மளுக்கு இருக்காது. இதுதான் நடக்க போகுது, இதுக்கு என்ன சொல்யூஷன் நான் பண்ணணும், இதுக்கு இது பண்ணால் சரி வந்துடுமா, ஓகே எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். வெரி இன்ஸ்டிங்க்டிவ் டெசிஷன் இது. இன்ஸ்டிங்க்டிவ் டெசிஷன். இப்போது பேக் தென் வென் யூ வேர் ஒன்லி 21 years old, ஒரு குழந்தைக்கு இந்த மாதிரி ஒரு மெட்டபாலிக் டிஸார்டர் இருக்குது அப்படின்னும் போது ஹவு வாஸ் இட் டு ஃபேஸ் த வேர்ல்ட்? ஃபஸ்ட்டு வந்துட்டு டாக்டர் கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜெனட்டிக் டிஸார்டர்னா என்னன்னே ஃபஸ்ட் தெரியாது எனக்கு. அப்போலாம் என்னோட பீடியாட்ரிஷியன், அப்போ பார்த்து பீடியாட்ரிஷியன் வந்துட்டு நீங்கள் மர்சி கில் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஈஸியாக, ரொம்ப ஈஸியாக. அண்ட் 21 எனக்கு வந்து அவன் தான் ஃபஸ்ட்டு கிட்டு. நோ அபார்ஷன், நத்திங், நோ அந்த மாதிரி ஒரு ஹிஸ்ட்ரியே கிடையாது. ஸோ ஐ ஹேட் லாட் ஆஃப் ட்ரீம்ஸ் இன் மீ. இவனை இப்படி வளர்க்கணும், இவனை அப்படி வளர்க்கணும், இவரை இவ்வளோ வந்து நம்ம வந்து கொஞ்சணும், இவ்வளோ எமோஷனல் நம்மளுக்கு வந்து உள்ளே போயிட்டுருக்கோம். அண்ட் அவங்க அப்படி வந்து சொல்லும் போது நான் சொன்னேன், நோவே, அவன் எப்படி இருந்தாலும் நான் அவனை பார்த்துப்பேன், எனக்கு அவன் வேணும், எனக்கு வந்து கடவுள் கொடுத்துருக்காரு, அவன் ஹவெவர் இட் இஸ் ஐம் ஓகே வித் தட், அவன் எனக்கு வேணும்னு ஃபுல் ஃபேமிலியிலையுமே நான் ஒருத்தி தான் அடம் பிடிச்சி ஐ வாண்டட் ஹிம் ரியலி. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜெனட்டிக் டிஸார்டருக்கு என்ன சொல்யூஷன்னே ஃபஸ்ட் தெரியாது. இது ஜெனட்டிக் டிஸார்டர் தான் கண்டுபிடிக்கவே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாருக்குமே தெரியாது. ஈவன் ஒரு 25 years 50 years எக்ஸ்பீரியன்ஸ் ஆன டாக்டர்ஸ்க்கே வந்து எந்த இடத்துல எந்த டிஸார்டரை என்னென்னு கண்டுபிடிப்பாங்க. ஏன்னா ஜீனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ வந்துட்டு இன்னும் வந்து அந்த கண்டிஷன்ஸ் இருக்குது, மியூட்டேஷன்ஸ் இருக்குது, அதெல்லாம் வந்து எதைன்னு கண்டுபிடிப்போம் நம்ம. அப்படி தான் இருந்துச்சு. ஸோ ஒன்ஸ் அது ஜெனட்டிக் டிஸார்டர் தான் அப்படின்னு நான் வந்து ரூல் அவுட் பண்ண உடனே டோட்டலாக வேறு எக்ஸ்பீரியன்ஸ் அது அட் தட் ஏஜ் இட்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். அண்ட் அது அப்போது நம்ம வந்து அப்போது ஹிட்டான மாதிரிலாம் இப்போ இல்லவே இல்லை. 12 years முன்னாடி 2012 வந்துட்டு என்னன்னே தெரியாது, அதுக்குன்னு ஃபுட்டு கிடைக்காது, நம்ம வந்து அதை எக்ஸ்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதை நம்ம வந்துட்டு இங்கே வந்து ரொம்ப நாள் கழிச்சு தான் அதை ஃபஸ்ட் நம்ம வந்து லீகலைஸே பண்ணாங்க. ஒரு பால் டப்பா நம்ம வந்துட்டு இங்கே ஐ வாஸ் நாட் ஏபிள் டு கிவ் த கிட். அவனுக்கு ஒரு மீல் கொடுக்கறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா வேரியஸ் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. ஸ்லோவாக வந்துட்டு ஐ திங்க் இந்த ஒரே ஒரு ஹாஸ்பிட்டல், ஒரே ஒரு நியூட்ரிஷனிஸ்ட் இன் சென்னை வாஸ் ரெக்கக்னைஸ்ட். அண்ட் அவங்க மட்டும்தான் வந்து அவங்களுக்கு புரிஞ்சிச்சே, ஓகே இதுதான் வந்து கண்டிஷன், இப்படி தான் இருக்கும், நீங்கள் இப்படி தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் அவேர்னஸ் எனக்கு அதுக்கப்புறம் தான் வந்துச்சு. ஸோ அவேர்னஸே இல்லாமல் இருக்கும்போது ஒரு ஃபேமிலி என்ன பண்ணுவாங்கங்கிறதே நம்மளுக்கு தெரியாது ஜெனட்டிக் டிஸார்டரை பொறுத்த வரைக்கும். ஸோ ஆஸ் அ மதர் ஹவு டிட் யூ ஃபேஸ் இட்டுங்க? ஏன்னா ஃபஸ்ட்டு ப்ளேமே அம்மா மேலே தான் வந்து விழும். வாட் எவர் கோஸ் ராங், நோ ஒன் இஸ் டு பி பிளேம்ட். அந்த அம்மா தப்பு பண்ணாங்க, தப்பு பண்ணல, எதுவுமே கிடையாது. அம்மா அவ்வளோதான், ஈஸியாக கை காமிச்சிட்டு போயிடுவாங்க. இதுக்கு ஒரு செம ஃபன்னியான எனக்கு நடந்த இன்சிடென்ட் நான் சொல்கிறேன். ஐ வாஸ் ஜஸ்ட் வந்து கிரேவிங் ஃபார் பூரி. அப்போது சரி பூரி சாப்பிட்டு வச்சு அடுத்த நாள் வந்துட்டு மை சன் வென் அன்கான்ஷியஸ். ஸோ வந்த ஒரு மதர், ஐ மீன் அந்த குழந்தைய பார்க்க வந்து அந்த ஒரு மதர் வந்துட்டு நான் பூரி சாப்பிட்டதுனால தான் அவனுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. எந்த லெவலுக்கு லேக் ஆஃப் அவேர்னஸ் இருக்குது மக்கள்கிட்ட அப்படின்னும் போது இப்போ நம்ம யோசிச்சு பார்க்கும்போது என்னடா இப்படிலாம் பேசியிருக்கீங்க அப்படி இருக்குது. பட் அப்போது நானே நம்பியிருப்பீங்கல்ல ஒரு செகண்ட், ஒருவேளை இருந்திருக்குமோ, ஒருவேளை நம்மளால இப்படி ஆயிடுச்சு. எஸ் that's why we say அந்த ஸ்டேஜ்ல வந்து நம்மளுக்கே we don't actually know. சரியா, நார்மல் ஒரு குழந்தை இருக்கும்போதுமே ஏன் ஃபீட் எடுக்கலன்னு தெரியாது, ஏன் அழுதுன்னு தெரியாது, என்னமோ நான் 10 புள்ள பெத்து ப்ரோ ஆன மாதிரி
அப்படியே எடுத்துகிட்டு போய் ஃபீட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் வென் ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னும் போது ஈஸியாக தே சே நீ உன்னால ஆயிடுச்சு அப்படின்னும் போது இட் பிகம்ஸ் வெரி டஃப். அண்ட் ஹவ் வாஸ் த ஜேர்னியில் சி அஃப்கோர்ஸ் எவ்ரி ஒன் வாண்ட்ஸ் டு ஃபீட், எவ்ரி மதர் ஹேஸ் அ டிசைர் டு ஃபீட். யாரோ வந்துட்டு நான் ஃபீட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறது இல்லை, பட் சிச்சுவேஷன்ஸ் டிமாண்ட்ஸ் மாறும், குழந்தைக்கு குழந்தை மாறும், அம்மாவுக்கு அம்மா மாறும், அவங்களோட சைக்காலஜி மாறும். அதனால வந்துட்டு யூ டேக் அ டெசிஷன், ஓகே வி டோன்ட் ஹேவ் டு ஃபீட். பட் ஆனால் உங்கள் விஷயத்தில் ஃபீட் பண்ணக்கூடாது. ஃபீட் பண்ணக்கூடாது. ஹவு டிட் யூ ஃபீல் பீங் அ ஃபஸ்ட் டைம் மதர்? இதெல்லாம் வந்து எனக்கு ட்ரீமாக இருந்துச்சு. ஃபீட் பண்ண முடியாது, பட் ஐ வாஸ் ஓவர்ஃப்ளோயிங் வித் மில்க். எனக்கு வந்து அவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்கும். இது உண்மையிலே கொடுக்கக்கூடாதா இல்லை என்ன ப்ராசஸ், ஏன் கொடுக்கக்கூடாதுன்னு கேட்டால் அங்கே டாக்டர்ஸ்க்கு அப்போ தெரியலை. வந்து வெயிட் பண்ணுங்கள், நாங்கள் வந்து வி வில் வந்து டிஸ்கஸ் அப்படின்னு தான் வந்து சொன்னாங்களே தவிர்த்து வேறு எதுவுமே சொல்லலை. ஸோ உள்ளே வந்துட்டு அது நம்ம அந்த ஃபீடை எப்படி ஸ்டாப் பண்ணணும், வைக்கணும், இதெல்லாம் எதுவுமே எனக்கு தெரியல. டாக்டர்ஸ் வந்து ஒரு டேப்லெட் எழுதி கொடுத்துட்டு வந்துட்டு போயிடுவாங்க, வி வில் see the next டேன்னுவாங்க. பட் ஸ்டில் ஐ வாஸ் ஓவர்ஃப்ளோயிங் வித் மில்க். எனக்கு அது இட் டுக் அ வைல் டு அண்டர்ஸ்டாண்ட், ஓகே இப்படி தான் என் பாடி இருக்குது போல இருக்குது, இப்படி தான் வந்துட்டு அந்த ஃப்ளோ ஆஃப் மில்க் இருக்குது போல இருக்குது, இதை நம்ம அவனுக்கு கொடுக்க முடியாது. எனக்கு அப்போது இதை நம்ம பம்ப் பண்ணி நம்ம அதை வந்துட்டு டொனேட் பண்ணலாம் நம்மளுக்கு தெரியாது. அப்படின்னு ஒரு விஷயம் இருந்ததா பேக் தென்னு எனக்கு 2012 இருந்திருக்கும். எனக்கு அது அவேர்னஸ் இல்லை. அப்போது ஒரு ப்ரெக்னென்சினா ஒரு ரெகுலரான ஒரு நார்மல், அது ஒரு நார்மல் ப்ராசஸ் தானேன்ற மாதிரி இருக்குது அப்போது வந்து இருந்துச்சு. இப்போ உள்ள அவேர்னஸ் அப்போ வந்து இருந்துருந்துச்சுன்னா ப்ராப்ளி நான் நிறைய வந்துட்டு ஹெல்ப் பண்ணியிருக்கலாம் வந்துட்டு மிச்சவங்களுக்கு. அந்த ப்ராசஸ் ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு அது. பட் இப்போது யோசித்து பார்க்கும்போது டு யூ திங்க் எதையாவது நம்ம மாற்ற முடியும்னா இந்த ஒரு விஷயத்தை நான் மாற்றுவேன் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது தோணுதா? நான் கண்டிப்பாக ப்ரெக்னென்சியில் அந்த ஜீன் ஓட டெஸ்ட் பண்ணியிருக்கணும். என்னோட வந்து ப்ளசண்டா டெஸ்ட் நம்ம அது பண்ணியிருந்தோம்னா டெஃபினட்டாக அதை நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்கலாம், ஐ மீன் டு சம் எக்ஸ்டென்ட். பட் அது இல்லைன்னும் போது ஐ திங்க் அது ஒன்று தான் நான் அதை மிஸ் அவுட் பண்ணியிருக்கேனே நான் சொல்லுவேன். வேறு எதுவுமே நான் சேஞ்சஸ் இல்லை. ஐ திங்க் யூ ஆர் ரெடி டு கோ த்ரூ இட் அகைன் ஒன்ஸ் அகைன் ஸ்டில் ஃபார் அது. அந்த ஒரு டெஸ்ட் பண்ணாததுனால இந்த பிரச்சனை நம்மளுக்கு தெரியாமல் போயிடுச்சோ. ஏன்னா அப்போது ஓகே இது இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது, யூ ஹாவ் அ வந்து ஆப்ஷன் ஆஃப் அபார்ஷன் அப்படின்னு வந்து நிறைய பேர் பண்ணுறாங்க. இப்போ ஏன்னோ நம்மளுக்கு வந்து ஃபிசிக்கலாக ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு என்னென்னா அந்த த்ரூ அவுட் ஸ்கேனில் எங்கேயுமே வந்து ஃபிசிக்கல் டிசார்டர் காட்டவே இல்லை. ஏன்னா அவன் ரொம்ப நார்மலாக தான் இருக்கான். இது வந்து ஒரு ஜீன் டிசார்டர், இன்டர்னல் வந்து பிளட் டிசார்டர்னும் போது எங்கேயுமே நம்மளுக்கு வந்துட்டு தெரியவே தெரியாது வெளியில் அது. ஸோ when was the first liver transplant? When he was 2 years old. 2 years old. So the process started from 1 year old. Until he was 1 year, I was not in the mindset to do the transplant. I was very much confident, ஓகே நம்ம கொஞ்சம் ஃபுட்லேயே நம்ம ஏதாவது பண்ண ட்ரை பண்ணலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தேன். பட் போக போக அந்த மைல் ஸ்டோன் எப்போ கொஞ்சம் டிலே ஆக வந்து ஸ்டார்ட் ஆச்சோ தென் ஐ வந்து ஸ்டார்டட் வந்து கன்வின்சிங் மை செல்ஃப், இல்லை மைல் ஸ்டோன் வந்து இம்பார்ட்டண்ட், இது பண்ணோம்னா அது டெஃபினட்டாக இம்ப்ரூவ் ஆகும்னு சொல்லிட்டாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் 8 years ஆஃப் த கிட்ஸ் லைஃப் வந்துட்டு இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த மைல் ஸ்டோன்ஸ் எல்லாமே சொல்லிட்டு இருந்தாங்க. பை 1 year வி ஸ்டார்டட் த ப்ராசஸ் ஆஃப் திஸ் லிவர் டிரான்ஸ்பிளான்ட். ஸோ முன்னாடி வந்து நம்ம வந்து கெடவருக்கு வந்து எழுதி வைக்கணும், அதோட மேட்ச் ஆகணும், அது வந்து ஒரு 1 year ஆச்சு. ஸோ ஹவு டிட் யூ மேனேஜ் இஸ் டயட் அந்த என்டையர் பார்ட்ல? ஏன்னா அகெயின் அவேர்னஸ் ரொம்ப கம்மி, சோர்சிங் ஆஃப் டயட் ஃபுட்ஸ் ரொம்ப கம்மி. How did you manage that entire journey? I hired a nutritionist. அவங்க வந்து ஒரு ஜெனட்டிக் வந்து பீடியாட்ரிக் நியூட்ரிஷனிஸ்ட். ஸோ அவங்களுக்கு தெரியும் வந்து இந்த ஜீன் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா என்ன ஃபுட்டு கொடுக்கணும், எங்கேருந்து சோர்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து கொண்டு ஷீ கேவ் மீ த கம்ப்ளீட் லிஸ்ட் ஆஃப் இட். என் வேலை பார்த்தீங்கன்னா ரொம்ப அவங்க வந்து சார்ட் போட்டு கொடுத்துருவாங்க, அவ்வளோ அவேர்னஸ் கொடுத்துருவாங்க, இப்படி தான் வந்து குழந்தைக்கு இப்படி தான் பண்ணணும் எல்லாமே நம்மளுக்கு வந்து சொல்லிடுவாங்க. பட் அந்த ப்ராசஸ் நம்ம கோத்ரூ பண்ணும்போது ரொம்பவே
வேறு மாதிரி இருந்துச்சு அது. இவனோட வந்து கண்டிஷனுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ரோட்டீன் ரொம்ப வந்து கம்மியாக கொடுக்கணும். ஸோ கம்மியாக கொடுக்கணுன்னா ஒரு நாளைக்கான ப்ரோட்டீன் வந்துட்டு நம்மளோட வந்து ரெகுலர் ஃபுட்டில் என்ன இருக்கும், ஒரு இட்லியில் வந்து நம்மளுக்கு 3 கிராம்ஸ் ப்ரோட்டீன் இருக்கும், ஒரு தோசையில் இவ்வளோ கிராம்ஸ் ப்ரோட்டீன் இருக்கும், 100 கிராம் ஆஃப் வந்து சாம்பாரில் நம்மளுக்கு இவ்வளோ கிராம் ஆஃப் ப்ரோட்டீன் இருக்கும். அப்படின்னும் போது அவனோட வெயிட்டுக்கு வந்து கால்குலேட் பண்ணி வேறு என்ன நம்ம வந்துட்டு அந்த குழந்தைக்கு நம்ம வந்து ஃபுல்லிங்காக பண்ணலாம். ஏன்னா இப்போ வந்து 1 இட்லி ஆர் 2 இட்லி வந்து குழந்தைங்களுக்கு வந்து பத்தாது. ஸோ அன்டில் ஹி வாஸ் லைக் ஒரு 2 இயர்ஸ் உள்ள வரைக்கும் நம்ம வந்து குழந்தைங்களுக்கு கொடுப்போம். பட் எந்த அளவுக்கு அது ஃபில்லிங்காக இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ வந்து ஸ்டார்ச் நம்ம வந்துட்டு ஏன்னோ அதை நம்ம ஆட் பண்ணி நம்ம வந்து டு மேக் இட் அந்த ப்ரோட்டீன் நம்ம கம்மி பண்ணுறதுக்காக நம்ம வந்துட்டு அது பண்ணி கொடுத்தோம். ஸோ தேர் இஸ் லாட் ஆஃப் வந்து காம்பனன்ட்ஸ் வந்து லாட் ஆஃப் வந்துட்டு அந்த ஐட்டம்ஸ் இந்த மார்க்கெட் வந்து அது ரெடிலி அவைலபிள் நவ். அப்போது எதுவுமே இல்லை. ஸோ நேச்சுரல் ஃபுட்லேருந்து நம்ம எப்படி வந்துட்டு லோ ப்ரோட்டீன் ஃபுட் எது இருக்கும், கிழங்கு வகைகள் நிறைய இருக்கும் அப்போது. ஸோ அதை நான் வந்து இட்லியில் இவ்வளோ ரைஸ் போடலாம், ஸோ இவ்வளோ வந்து கிழங்கு ஆட் பண்ணலாம், ஸோ ஒரு இட்லியில் இவ்வளோ ஹை கார்ப்ஸ் இருக்கும், இவ்வளோ ப்ரோட்டீன் இருக்கும், வேறு என்ன நம்ம வந்து ட்ரை பண்ணலாம் டு மேக் இட் ஃபுல் பட் to feed get the right nutrition in right proportion. Yes, exactly. ஸோ அது வந்துட்டு ரொம்ப இன்டென்ஸாக தான் இருந்துச்சு. டஃப் ஜர்னி. யா, அவனுக்கு பசிக்கும் போது ஒரு ஹாஃப் இட்லி கூட நல்லா எக்ஸ்ட்ரா வந்து ஐ குட் நாட் கிவ் ஹிம். ஸோ வேறு என்ன பண்ணலாம்னு அது ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 2 இயர்ஸ்க்கு it was a struggle. நம்ம ஓகே ஆஸ் அ மதர் யூ கைண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்ட். அதுவும் நம்மளுக்கு வந்துட்டு உங்கள் குழந்தைக்கு இது தாங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்ரி மதர் வில் பி லைக் லிட்ரலி ஸ்டிக் டு இட் அப்படின்ட்டு. ஆனால் சுற்றி இருக்கிறாங்க பார்த்தீங்களா, இது ஒன்று எக்ஸ்ட்ரா கொடுத்த குழந்தை பசிக்குதுங்கிறது கொடு அப்படிங்கிறது வந்துட்டு டக்குன்னு வந்துடும். ஸோ ஹவ் வாஸ் இட் டு மேனேஜ் அந்த சப்போர்ட் சிஸ்டம்? ஒரு 100 ml ஆஃப் மில்க் கூட நம்ம வந்துட்டு அவனுக்கு வந்து ஜாஸ்தி வந்து கொடுக்க முடியாது. அம்மா வந்து சொல்லுவாங்க, அவனுக்கு வந்து அதை தயிர் சாதம் போட்டு நீ ஊட்டி விடு, ஏன் அதை நீ பண்ண மாட்டேங்கிற. அவனை தயிரே கொடுக்க முடியாது. தயிர் வந்துட்டு வந்து ஹை ப்ரோட்டீன் இருக்கும். ஸோ அதை நான் வந்து வாட்டர் மிக்ஸ் பண்ணி இதெல்லாம் நம்ம வந்து பண்ணும்போது அந்த ஒரு வாயில் ஒன்றுமே ஆகிடாது அப்படின்னும் போது ஃபுல் ஃபேமிலி நான் வந்து புரிய வைக்கணும். அந்த ப்ராசஸ் அப்போது மை சிஸ்டர் ஆல்சோ டின்ட் டூ ஹர் MBBS. ஷி வாஸ் லைக் வந்து 12th அப்போது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கே அது என்னென்னு புரியாது. நான் வந்துட்டு புரிய வச்சுக்கிட்டு மிச்சவங்களுக்கு புரிய வைக்கணும். என் வீட்டில் பெரியவங்களாம் வேறு இருப்பாங்க. ஒரு வாழை என்ன ஆயிரப்போகுது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த ஒரு வாயே அவனுக்கு அது வந்து பாய்சன்ஸ் ஆகும். டக்குன்னு வந்துட்டு அவனுக்கு அமோனியா வந்து ஏறிடும். நான் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு ஓடணும், பிளட் டெஸ்ட் பண்ணால் அமோனியா வந்து ஹையாக இருக்குன்னுவாங்க. ஐ ஹாவ் டு புட் ஹிம் இன் NPO. அவனை சாப்பிடவே முடியாது. அதுக்கப்புறம் அந்த அமோனியா வந்து குறையிற வரைக்கும் அவனை அந்த வந்து பிளட்லேருந்து வந்து ஃப்ளஷ் அவுட் ஆகுற வரைக்கும் அவனுக்கு ஃபுட்டே உள்ளே போகாது. சொன்னனே கேட்டிங்களா, ஒரு 2-3 வாய் மிதி வாங்கி ஒரு வாயின்னு என்னை 4 நாள் ஹாஸ்பிட்டல் படுக்க வச்சிட்டிங்களேடா ன்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அவங்க வந்துட்டு இனிஷியலாக அவங்களுக்கு புரியலை, டெஃபினட்டாக புரியலை. சி அஃப்கோர்ஸ் யாருக்குமே. ஆமாம், 4-5 வாட்டி நான் போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி இன்னொரு வாட்டி யாராவது அவங்ககிட்ட போனீங்கன்னா டேட் படி நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி யாருமே வந்துட்டு ஹேண்டில் பண்ண விடாமல் வந்து ஸ்லோவாக அவங்க வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆக்சுவலி நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆஸ் இட் கோஸ்ல அவங்களுக்கே தெரியும், ஓகே இதனால இது ஆகுது அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டு இன் அ மோர் லேமேன் டேர்ம் அதை நான் அலர்ஜிக்குன்னு சொல்லி முடிச்சிருக்கேன். இதுக்கு மேலே கொடுத்தா அவனுக்கு அலர்ஜி ஆகிடும், வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் நான் முடிச்சிருக்கேன். ஸோ வென் ஹி க்ரூ அப், ஸ்கூல்ஸ், இன்க்ளூசிவ் ஸ்கூல்ஸ் அப்படின்னு போகும்போது ஹவ் வாஸ் தட் ஜர்னி? எந்த அளவுக்கு நம்ம ஊரில், ஏன்னா இப்போ நம்ம ஊரில் there are a lot of special kids also who needs inclusive schooling. I feel நிறைய அது சேஞ்ச் ஆயிருக்கு. I can see that with my kids that the way they see that is totally different. நம்மலாம் அது கிடையாது. நம்மளுக்கு அப்படின்னா என்னன்னு கூட தெரியாது. இன்ஃபேக்ட் நான் வந்து MBBS செய்கிற வரைக்கும் எனக்கு இப்படி ஒரு விஷயம் இருக்கா, அவங்களுக்குலாம் ஒரு ஸ்பெஷல் ஸ்கூல் தானே இருக்கும் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் தான் இருந்துச்சு. பட் எஸ், thanks to a lot of things, it has changed. Thanks to our community, நம்ம கம்யூனிட்டியோட மைண்ட் செட் நிறைய மாறி இருக்கு. புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு நன்றி அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ எப்படி இருந்துச்சு? how was that journey of schooling? ஸோ இனிஷியலி நான் வந்துட்டு ஐ புட் him in a very big international school only. அங்கேயே வந்துட்டு ஃபுட் இருக்கும். அந்த கிட்ஸ் பார்த்திங்கன்னா எல்லோரும் சேர்ந்து ஒன்றா தான் விளையாடுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த கிட்ஸ் கிட்ட நம்மளுக்கு பிரச்சனையே வந்து கிடையாது வரைக்கும். ஸோ வந்துட்டு அவங்க எல்லாருமே ஈக்குவலாக தான் பார்க்குறாங்க, ஈக்குவலாக தான் வந்துட்டு அவங்க வந்து ட்ரீட்டே பண்ணுறாங்க.
பட் இந்த எல்டர்ஸ்க்கோ இல்லை வந்து டீச்சர்ஸ்க்கோ அந்த அவேர்னஸ் சுத்தமாகவே இல்லை. இப்போ நான் எப்படி நான் வீட்டில் ஸ்ட்ரகிள் பண்ணணும் அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு, அதே மாதிரி நான் போய் என்னோட டீச்சர்ஸ்க்கு நான் வந்து சொல்லணும், இவனுக்கு வந்து இவ்வளோ தான் நம்மளுக்கு வந்து கொடுக்கணும், இதுக்கு மேலே அந்த கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுறதே வந்துட்டு ரொம்ப வந்து டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. அகெயின் அட் த எண்ட் ஆஃப் த டே அந்த ஸ்ட்ரகிளையும் அந்த ஆங்ஸைட்டியும் நான் தான் டீல் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஐ திங்க் இட் இஸ் கம்ப்ளீட்லி வந்து லேக் ஆஃப் அவேர்னஸ் வேர் வெரி ரெப்யூட்டட் ஸ்கூல்ஸ் அப்போது இருந்துச்சு. பட் ஆஃப்டர் தட் லைக் ஒரு 12 இயர்ஸ் முன்னாடி நான் சொல்லிட்டு இருக்கிறது, ஆஸ் டேஸ் வெண்ட் ஆன் லாஸ்ட் 5 இயர்ஸ் 6 இயர்ஸாக நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு. ஐ மீன் ஸ்கூல் இஸ் வெரி சேஃப் ஃபார் ஹிம். நம்ம கண்ணுக்குள்ளேயே வச்சு பார்த்துட்டு இருக்கிறது முடியாது. அது கொஞ்சம் அவன் வெளியில் போய் இது பண்ணும் போது இட் இஸ் வெரி சேஃப் நவ். வந்து ப்ரிஃபரபிளி இந்த ரைட் என்வாயன்மெண்ட் அண்ட் அந்த ரைட் டீச்சர்ஸ் இருந்தாங்கன்னா எவ்ரிதிங் இஸ் சேஃப் நவ். எவ்ரிதிங் இஸ் சேஃப். ஸோ யூ ஹவ் சீன் த ட்ரான்ஸ்ஃபர்மேஷனில் அப்போது எப்படி ஆரம்பிச்சது, ஒரு அவேர்னஸும் இல்லாமல் ஒரு நாலேஜும் இல்லாமல் இப்போ எந்த அளவுக்கு வந்துட்டு பீப்புள் ஆர் அவேர் ஆஃப் திங்ஸ், இந்த மாதிரி நம்ம பார்த்துக்கணும், இன்க்ளூசிவிட்டி. ஸோ யூ சீ தட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அ லாட். எஸ் டெஃபினெட்லி அ லாட். 12 இயர்ஸ் முன்னாடி எல்லாம் வந்து சும்மா வந்து கேட்பாங்க, வந்து நம்மளோட அந்த கோ பேரண்ட்ஸே வந்துட்டு கையை கால ஆட்டுறானா, அது நார்மலாக இருக்கிறானா, என்னது நார்மல்னா அப்படின்ற ஒரு கேள்வி வந்துட்டு ரொம்ப நிறைய இருந்துச்சு அப்போது எனக்கு. வந்து உட்காடுறானா, தவக்குறானா, நிற்கிறானா, இதெல்லாமே நிறைய வந்து கேள்வி இருந்துச்சு. அண்ட் எல்லா மைல்ஸுமே டிலேடாக தான் இருந்துச்சு. நவ் தட் ஹீஸ் அச்சீவ்ட் எவ்ரி திங் நம்மளுக்கு ஒன்றும் தெரியலை. பட் அந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா அப்போது பயங்கரமாக சோஷியல் ஆங்ஸைட்டி இருந்துச்சு. வெளியில் போனாலே வந்து இவங்க என்ன கேட்டுருவாங்களோ நம்மளை, இவங்க என்ன பண்ணிடுவாங்களோ நம்மளன்ற மாதிரி பயங்கரமாக சோஷியல் ஆங்ஸைட்டி இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு ரொம்ப நார்மலாக இருக்குது. இப்போ தான் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து நார்மலாகவே இருக்குது. அப்போதான் ஏதோ அப்நார்மலா இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. தட்ஸ் குட். நம்ம சொசைட்டி நார்மலா மாறுதுங்கிறது இட்ஸ் டெஃபினெட்லி a good thing to see இல்ல. யா, அண்ட் எல்லாருக்குமே இப்போ வந்து ஒரு அவேர்னஸ் பயங்கரமாக வந்திருக்கு ஹவு டு ட்ரீட் அதர்ஸுங்கிறதுலையே. அண்ட் ஐ திங்க் வந்து லாட் ஆஃப் வந்து எல்டர்ஸ் ஆகட்டும் இல்லை வந்து கிட்ஸ் ஆகட்டும், வந்து கிட்ஸ் ஆசச் பயங்கர எம்பத்தட்டிக். அவங்களோட வந்து நேச்சரே அப்படி தான் இருக்கும். எல்டர்ஸ் இப்போ கொஞ்சம் எம்பத்தட்டிக்காக மாறி இருக்காங்க நிறைய பேர் வந்து அந்த லாஸ்ட் ஒரு 5 to 6 இயர்ஸில். வெளியில் வந்து போனாலே வந்துட்டு ஏன் நம்ம இன்னைக்கு வெளியில் போயிருக்கவே கூடாதுடா அப்படின்ற ஒரு மைண்ட் செட் நம்மளுக்கு வரும். இப்போ அப்படி இல்லவே இல்லை. இப்போ நான் வந்துட்டு நான் எப்படி வீட்டில் இருக்கிறேனோ லாட் ஆஃப் பாசிட்டிவிட்டி. இப்போது அவங்களுக்கு தெரிஞ்சாலும் ரொம்ப நார்மலாக ஆக்ட் பண்ணுறது, இதெல்லாம் ரொம்ப அவ்வளோ ஹாப்பினஸ் கொடுக்குது ஆக்சுவலி இப்போ எனக்கு. ஓகே, ஐ கேன் ஆல்சோ பி நார்மல் அப்படிங்கிற ஆமாம், எனக்கு அப்போ என்ன ஓகே ஃபைன் அப்படின்ற மாதிரி தான் ஆகிடுது. ஸோ அந்த 5 இயர்ஸ் நான் வந்துட்டு ஒரு வந்து ட்ரான்சிஷன் பார்க்குறது, அப்போ தான் நான் நிறைய டிப்ரெஷன் ஆகிருக்கேன் பிகாஸ் ஆஃப் சோஷியல். அப்படியே வந்து கேட்பாங்க, சரி ஓகே அடுத்த குழந்தை என்ன பிளான் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி அப்போவே வந்து கேட்பாங்க, என்ன நடந்துட்டு இருக்கீங்க, பேசுறீங்க தெரியுமா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அப்போ உள்ள மைண்ட் செட் இது ஒரு 10 இயர்ஸில் பயங்கரமான சேஞ்ச் ஓவர் நான் சொல்லுவேன். இந்த ஒரு 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா எங்கிட்ட டேட்டா வந்து கேட்டிருக்காங்க, வந்து சொத்துக்காவது இன்னொன்று பெற்றுக்கோ, இதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து இப்போலாம் அப்படி இல்லவே இல்லை. இப்போலாம் வந்துட்டு அந்த மாதிரி டாப்பிக்கே என் காதில் வரதே கிடையாது. ஹேவ் யூ எவர் பிகம் ஃபியூரியஸ் அந்த மாதிரி யாராவது சொல்லும்போது? ஏன்னா சி த மெயின் திங், ஊர் வாயை அடைக்க முடியாது. கரெக்ட், சரியா? ஊர் பேசும். கரெக்ட். இட் இஸ் ஹஸ் அண்ட் ஹவு வி ரியாக்ட். அண்ட் நம்ம வந்து நம்மளை சுற்றி போட்டுக்கிற ஒரு வால், என்கிட்ட உனக்கு வந்து பேச தைரியம் இருக்கா அப்படிங்கிற ஒரு வால் தான். ஸோ how did you even handle it? I was a very soft, innocent Sangeetha then. I still feel you're still soft, innocent Sangeetha. But இப்போ வந்து probably no one has the guts to come and talk to me. இப்போ வந்து probably இல்லை they have seen me handle him very well. Exactly. எனக்கு தெரியல, இது வந்துட்டு ஐ திங்க் வந்துட்டு ஒரு சைட் ஆஃப் த க்ரௌட் இஸ் அப்படி தான் இருக்கிறாங்க, அண்ட் இன்னொரு சைட் ஆஃப் த க்ரௌட் வந்துட்டு இது நார்மலைஸ். லெட்ஸ் நார்மலைஸ். எஸ் that's good. At least 50% of the society changes or becomes normalizing அப்படிங்கிறதே good. Okay, happy for it. நான் ஏன் உங்களை வாரியர்ன்ட்டு இனிஷியலாக சொன்னேன்னா இதுக்கு தான், for this journey, you know, how it started with Adav and then entering into a different field. சரி, நான் வந்து இதை நினச்சிக்கிட்டே அழாமல் உட்காராமல்
நான் என் வேலையும் பார்க்குறேன். ஐ நீட் டு லிவ் திஸ் லைஃப் தட் ஐ ஹவ் பீன் கிவன் அப்படிங்கிறது. அண்ட் பிகமிங் ஆத்தர் ஃபார் அ புக், yes. all happening. This is so inspiring. நிறைய பேருக்கு the moment I thought okay நான் உங்களை கூப்பிடணும் அப்படிங்கிறது, it was not just for styling, it was not just to talk about lifestyle, it's also, see, this is what lifestyle is all about. Yes, yes. நான் அந்த குகைக்குள்ளேயே போய் உட்காந்துக்கிறேன், எனக்கு இப்படி ஆயிடுச்சு, நான் அதனால இதை விட்டு நான் வெளில வர போகிறதில்ல, நான் சோகமாக தான் இருக்கணும் என் வாழ்க்கையில், கிடையாது. கிடையவே கிடையாது. I can change my kid's fate, I can make him happy, I can be happy, I can make my family happy. You're a living example, Sangi. You're definitely a warrior. Thank you, Moni. It's not like that. என்னால் மாற்ற முடியும், நான் என் வாழ்க்கையும் மாற்றுவேன், என்னோட விதியும் மாற்றுவேன், எல்லாரோட விதியும் மாற்றுவேன். Yes. அது it's definitely in every women hand ன்னு சொல்வேன். Yes, yes. So yes. what would you say for people who are like இந்த மாதிரி ஒரு விஷயம் கோ த்ரூ பண்ணுறவங்களா இருக்கட்டும், இல்லைனா லைக் ப்ரெக்னென்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் கோ த்ரூ பண்ணுறவங்களா இருக்கட்டும், ஒரு அம்மாவை ஆகணும் இல்லை பிளான் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களா இருக்கட்டும், உங்களுக்கு ஏதாவது ஒன்று இருக்கும்ல, இதை மட்டும் விட்டுறாதீங்கடா அப்படின்னு சொல்லணும்னா வாட் வுட் யூ சே? டெஃபினட்டாக கரேஜ் அண்ட் வில் பவர். இது ரெண்டையுமே நம்ம த்ரூ அவுட் த லைஃப் நம்மளுக்கு என்ன வாட் மேக்ஸ் இஸ் ஜாய்ஃபுல்னு நம்மளுக்கு தெரியணும்னு நினைக்கிறேன். அது தெரிஞ்சாலே வேரியஸ் ஃபேஸஸ் ஆஃப் லைஃப் ஒரு அப்கிரேடேஷன் ஒன்று போயிட்டே இருக்கும். நானுமே அந்த ஒரு பேட் ஸ்டேட் எல்லாம் முடிஞ்சு ஸ்லோ அப்கிரேடு தான். பட் என் ஃபேமிலி அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக என்னை பார்த்துக்கிட்டாங்க அந்த பீரியடில். ஆல் தட் மை ஃபேமிலி டோல் மீ வாஸ், நீ என்ன வேணால் பண்ணு, ஆனால் தயவு செஞ்சு ஹாப்பியாக இரு. இதுதான் டெய்லியுமே என்கிட்ட சொல்லுவாங்க. நான் அழுகும் போதோ இல்லை நான் இல்லை இன்னைக்கு என்னால் எதுவுமே பண்ண முடியல, எல்லாருக்குமே அந்த ஒரு நாள் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த கிவ் அப் பண்ணுற டேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸ், என் ஃபேமிலி ஆகட்டும், என்ன வேணா பண்ணு ஆனால் ஹாப்பியாக இரு. ஸோ அந்த என்ன வேணா பண்ணுன்றதை நான் என் ஃபேமிலி தான் பண்ண, ஏன்னா அவங்க தான் எனக்கு கொடுத்தாங்க, நான் திருப்பி அதை அவங்களுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காகவே அந்த ஒரு லெட்ஸ் ஜஸ்ட் டூ. இந்த ஜென்மத்தில் என் கூட தான் இருக்க போகிறான், நான் அவனை எப்படி ஹாப்பியாக வச்சுக்கிறதுல தான் என் மைண்ட் ஓடிட்டே இருந்துச்சு தவிர்த்து, அஃப்கோர்ஸ் அவனுக்கு நான் ஹாப்பினஸ் கொடுக்கணும்னால நான் ஃபர்ஸ்ட் ஹாப்பியாக இருக்கணும். இட் இஸ் அ டீம் எஃபோர்ட்னு நினைக்கிறேன். இது சிங்கிளாக நான் ஹேண்டில் பண்ணியிருக்கவே முடியாது. Definitely, I was really blessed with very good people around me. That's so true. Yes. Thank you, Sangi. Thank you for opening up. Thank you, Moni. Thank you for sharing your story. And also thank you for giving us tips for styling. Thank you. Thank you. Thank you.